கூடிய சீக்கிரமே பாண்டியன் குடும்பம் எவ்வளவு நல்லவங்கங்கிற விஷயம் முத்துவேலுக்கு தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் ரொம்பவே கோவமா இருக்காரு. ஒரு பக்கம் காலையில வீட்டுல பிரச்சனையானப்ப பாண்டியன் குமார் அடிச்ச ஒரு விஷயமும் பாண்டியன் தான் அடிச்சிட்டாரு, முத்துவேல் சப்போர்ட் தான் பண்ணல, பேசாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, கடைசியில நம்ம அண்ணனே நம்ம பையனை அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவமே சேர்ந்து சக்திவேல் ரொம்ப கோவத்தோட தான் உட்காந்துருக்காரு. சக்திவேலும் அவரோட பையனும் தனியா உட்காந்துருக்கிறத பார்த்ததும் முத்துவேல் ஏன் இங்க தனியா உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு இப்போ அப்படி சொல்லிட்டு முத்துவேல் பேச வராரு. சக்திவேல் குமார் பண்ணது தப்பு தானே, நான் இல்லைன்னா சொல்லல, அவன் யாருக்காக பண்ணிருக்கான், நம்ம குடும்பத்துக்காக மட்டும் தானே பண்ணிருக்கான். பாண்டியன் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் துரோகமா பண்ணிருக்கான். நமக்கு பாண்டியன் துரோகம் பண்ணா கடைசியில இப்ப பாண்டியனோட பசங்க நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம வீட்டு பொண்ணே நமக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோவமும் ஆத்திரமும் தானே குமார் அப்படி பண்ண வச்சிருச்சு. அதனாலதான் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில எப்படியாவது சரணோட கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிறதுக்காக தான் குமார் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். சரி, அவங்க வீட்டு மருமகளை தூக்கிட்டோங்கிறதுக்காக பாண்டியன் குமார் அடிச்சது கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா என்னோட பையனை நம்ம குடும்பத்துக்காக பிரச்சனை பண்ண உங்க தம்பி பையனை நீங்களே கையை நீட்டி அடிச்சிட்டீங்களே, அதுதானே என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சக்திவேல் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் முத்துவேல் சக்திவேல் கிட்ட, உன் பையனுக்கு மட்டும் தான் கோவம் இருக்கா, எனக்கெல்லாம் கோவம் இல்லையா, உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கோவத்தை விட அதிகமாவே எனக்கு பாண்டியன் குடும்பத்து மேல இருக்கு, அதுக்காக நானும் போய் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏற்கனவே ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இன்னுமே அசிங்கமா தான் பேசுவாங்க. நம்மளோட கௌரவம் என்ன ஆகுறது, எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அதுக்காக இப்படி பண்றதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா குமார் பண்ணது தப்பு தான், அதை என்னால ஏத்துக்கவே முடியல, அந்த கோவத்துல தான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அவரோட சைடு பிடிவாதமா இருக்காரு. என்னதான் சக்திவேலுக்கு முத்துவேல் விளக்கம் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் குமார் மேல பயங்கரமான கோவத்தோட தான் இருக்காரு. வீட்டுல பெரியவங்க எல்லாம் நாங்க எதுக்கு இருக்கோம், எங்களுக்கு என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும் எதுவுமே தெரியாதா, எங்களுக்கே தெரியாம நீ இவ்வளவு தூரம் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, அதுவே ராஜி சொல்ல போய் தானே தெரிஞ்சு, இல்லனா அதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி நீ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கியோ தெரியல, ஊருக்குள்ளேயே உன்னை பத்தி அரசியல் புரசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரவுடி பசங்களோட எல்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறியாமா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கிறியாமா, எல்லா விஷயமே என் காதுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது, நானும் பொறுமையா எல்லாமே மாறி நினைச்சுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு முத்துவேல் போன் வரவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலுமே சக்திவேலுக்கு சுத்தமா கோவமே போகல, எப்படி எங்க அண்ணன் என் பையனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, காலையில தான் அடிச்சிட்டாரு, இப்ப ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசுவாரு, மன்னிப்பு கேட்பாருன்னு பார்த்தா மறுபடியும் உன்னையும் என்னையும் திட்டிட்டு தான் போறாரு. அண்ணன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, அண்ணன் இப்ப டோட்டலாவே மாறிடுச்சு, அண்ணனுக்கு அவரோட மக தான் முக்கியம், இந்த குடும்பம் தான் முக்கியம், பாண்டியன் குடும்பமே இந்த குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா முத்துவேல் அந்த குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறையா இருப்பாரு போல, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு குமார், நம்மளை பத்திலாம் அண்ணன் இனிமேல் யோசிக்கவே மாட்டாரு, இப்ப ஃபுல் பாசமும் அவங்க மக மேல தான் போய்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டு ஆளுகளுமே ஃபுல்லாவே ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப இவர் மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சக்திவேல் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சக்திவேலும் குமாரும் உட்காந்து பேசுறத பார்த்தா கண்டிப்பா முத்துவேலுக்கு தெரியாம அடுத்த கட்டமா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இழுப்பாங்க போல, ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து பாண்டியன் மேல இன்னொரு குற்றச்சாட்டை உருவாக்கி முத்துவேல் பாண்டியன் குடும்பத்தை அடியோட வெறுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா அந்த வேலையை தான் சக்திவேலும் அவரோட பையனும் செய்ய போறாங்க. போன் கால் வந்ததால எந்திரிச்சு போன முத்துவேல் சக்திவேலும் அவரோட பையனும் இப்படி எல்லாம் பேசி இருக்கிறது கேட்டு ரொம்பவே சாக்காயிடுறாரு. இவ்வளவு தூரம் சொல்லியும் சக்திவேலும் குமாரும் என்ன நம்ப மாட்டாங்க, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் திருந்த போறதும் கிடையாது. இவ்வளவு பெரிய தப்பு பண்ண குமார் மேலேயே அவங்க அப்பாவுக்கு இவ்வளவு தூரம் பாசம் இருக்கிறப்ப எந்த தப்புமே பண்ணாம ராஜி நடந்த விஷயத்தை தான் என்கிட்ட சொல்லுச்சு, அப்படி இருக்கிறப்ப என்னோட மகளை என்னால எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே விட்டோம்னா சக்திவேலும் குமார் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நம்மளே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முத்துவேல் காலையில வீட்டுல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு, அந்த பாண்டியன் வீட்டாளுங்க நம்மளுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான், அதை நான் ஏத்துக்கிறேன், ஆனா ராஜிக்கு குமார் பண்ணது கண்டிப்பா மன்னிக்க முடியாத தப்பு, அதுக்காக நீங்க யாரும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நானே போய் ராஜி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா கிட்டே பாட்டி கிட்டே சொல்லிட்டு முத்துவேல் டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கு போறாரு. பாண்டியன் வீட்டுல பாண்டியனோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்ப முத்துவேலை பார்த்ததும் ராஜி ரொம்பவே சாக்காயிடுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம கோமதியுமே முத்துவேலை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், குமார் சார்பா நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜி கிட்டே மீனா கிட்டே முத்துவேல் சாரி சொல்லிடுறாரு. அண்ணன் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்குப்பா சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, சித்தப்பா எங்க குடும்பத்தை தப்பா பேச போய் தான் நான் அந்த உண்மையவே சொன்னேன், இல்லைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க வந்தாலும் முத்துவேல் பாண்டியன் வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறத எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம வீட்டுல இந்த சந்தோஷம்லாம் இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த சக்திவேல் குமார் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளும் நிறையவே மாறிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வீட்டு ஆளுகளை நம்மளே மதிக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி ஊர்ல இருக்கிறவங்க நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ராஜி மீனா கிட்ட சாரி சொல்லிட்டு முத்துவேல் கிளம்புறப்ப மனசு கேட்காம பாண்டியன் கிட்டையும் போய், நம்ம ரெண்டு குடும்பத்து சைடுமே தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், இந்த குடும்பம் சேருமா இல்லையாலாம் எனக்கு தெரியாது, ஆனா குமார் பண்ணதுக்காகவும் நான் பண்ணதுக்காகவும் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட முத்துவேல் சாரி சொல்லிடுறாரு. பேசுறது முத்துவேல் தானா நம்ப முடியாத அளவுக்கு பாண்டியன் சாக்காய் போய் நிக்கிறாரு. முத்துவேல் மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு வெளியே வரப்ப கரெக்டா அந்த டைம் பார்த்து சக்திவேலும் குமாரும் அவங்க வீட்டுக்கு வராங்க. முத்துவேல் பாண்டியன் வீட்ல இருந்து வெளியே வரத பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் அதிகமாயிருது. நம்ம நைட்டு நினைச்சது சரிதான், அண்ணன் டோட்டலாவே மாறிட்டாரு, நமக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேல நம்ம வீட்டுல இருக்கிற யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமார பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் நினைக்கிறோம்னு சொல்லிட்டு முத்துவேல் எதுவுமே கண்டிக்காம அவர் பாட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. கூடி சீக்கிரமே முத்துவேலுக்கு நடந்த எல்லா உண்மையுமே தெரிஞ்சு முத்துவேல் ராஜியும் கதிரையும் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்க.
நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.